வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. சூரியனின் சூரியனின் பெண்ணே பூக்களமா போர்க்களமா வாழ்க்கை மெல்லிடமா பல்லிடமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. தம்பி முடிச்சிட்டீங்களா? இது பாருங்க தம்பி, இந்த இடம் தான். இங்க ஒரு 4-5 குடும்பம் இருந்தது. திடீர்னு ஒரு நாள் ஐயோ அம்மான்னு அலற சத்தம் கேட்டது. நாங்க எல்லாரும் ஓடி வந்து பாக்கறதுக்குள்ள மண்ணெல்லாம் சரிஞ்சு அப்படியே புதைஞ்சிட்டாங்க. உயிரோட சமாதி ஆயிட்டாங்க. இத பாருங்க தம்பி, இந்த குழந்தைகளும் அந்த குழந்தைகளும் கொஞ்சம் தூரத்துல விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அதனால உயிரோட பொழைச்சாங்க. பொழைச்சு என்ன பிரயோஜனம்? அப்பா ஆத்தா இல்லாம 2 குழந்தைகளும் அனாதையா நிக்குதுங்க. வருத்தமா இருக்கு தம்பி. எல்லாத்தையும் விவரமா எழுதுங்க சார் உங்க பத்திரிகையில. எவனோ ஒருத்தர் ஃபேக்டரி கட்டத்துக்காக இந்த மலையில இன்னொரு காவு விழுந்துடக்கூடாது சார். தயவு செஞ்சு உண்மையை எழுதுங்க. இதை பாருங்க, யாரும் கவலைப்படாதீங்க. நான் எடுத்த இந்த போட்டோ எல்லாத்தையும் வச்சு ஒரு ரெக்கார்டை உருவாக்குறேன். அதை எந்த டிபார்ட்மெண்ட்ல கொடுத்து என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை நான் செய்யறேன். இந்த ஃபேக்டரியை எப்படி கட்டுறாங்கன்னு நானும் பார்த்துறேன். யாரும் கவலைப்படாதீங்க. அதை மட்டும் செஞ்சிருங்க தம்பி.
எங்க உசுர் இருக்கிற வரைக்கும் உங்களை மறக்க மாட்டோம். ஐயோ அம்மா, எதுக்கு கையெழுத்துலாம் கும்பிடுறீங்க? ஒரு விஷயம் நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, நீங்க கேக்குறது பிச்சை இல்ல, உங்க உரிமை. அதனால தைரியமா இருங்க, நான் பாத்துக்கிறேன். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. பவித்ரா, ஏய், சாப்பிட வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? என்னம்மா, மறுபடியும் உடம்புக்கு ஏதாவது என்னாச்சு? அக்கா, குருசாமி செத்துட்டாராங்கா. எந்த குருசாமி? அதான்க்கா, அந்த தாசில்தார். அது எப்படி உனக்கு தெரியும்? அம்மாவை கூட்டிட்டு போறதுக்காக அக்கா வந்தாங்கல்ல, அவங்க தான் சொன்னாங்க. அக்கா பொழைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருந்ததா, ஆனா ஹாஸ்பிட்டல்ல வச்சு யாரோ கொலை பண்ணிட்டாங்களாம். யாரோ யாரையோ கொலை பண்ணட்டும் பவித்ரா, உனக்கு என்ன? இப்ப நீ இருக்கிற நிலைமையில அதெல்லாம் நினைக்கவே கூடாது. அதையும் நினைச்சு உடம்ப கெடுத்துக்காத. வா சாப்பிடலாம். அக்கா, அது எப்படிக்கா? ஒரு உயிரை கொல்றதுக்கு அவங்களுக்கு எப்படிக்கா மனசு வந்துச்சு? இதை யாரு பண்ணாங்கன்னு தெரியாம போலீஸ் வேற திணறிட்டு இருக்கு. பேசாம நான் அக்கா கிட்ட சொல்லிடலான்னு இருக்கேன். வேண்டாம் பவித்ரா, உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை. தினம் தினம் இது மாதிரி நியூஸ் பேப்பர்ல 1000 நியூஸ் படிக்கிறோம். அத பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பியா? அக்கா, பேப்பர்ல படிக்கிறதுக்கும் நேர்ல பாக்குறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குக்கா. கண்ணு முன்னால வெட்டியிருக்கான், எப்படிக்கா என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியும்? உன்னோட ஆதங்கம் எனக்கு புரியுதுமா. அதுக்காக இத பத்தி நீயே உங்க அக்கா கிட்ட போய் சொல்லி வம்புல மாட்டிக்க போறியா? இதுல என்னக்கா வம்பு இருக்கு? நான் போய் போலீஸ்ல இதை சொன்னாதான் என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா. அவருக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. நாளைக்கு இதெல்லாம் வெளியே தெரிய வந்துச்சுன்னா அவர் பேரு தானே கெடும். அப்புறம் உன்னி எண்ணி உண்டில நாக்கிடுவாரு. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. இந்த பிரச்சனை இதோட விட்டுட்டு உடனே வந்து சாப்பிடு. இங்க பாரு, ஏற்கனவே ஜுரமா இருந்தது, இப்பதான் கொஞ்சம் குணமாயிருக்கு. மரியாதையா வந்து சாப்பிடு. வா. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எப்ப வருது? இன்னைக்கு ஈவினிங் வருது மேடம். என்ன பண்றதுன்னே தெரியல. யாரு செஞ்சாங்க, எதுக்கு செஞ்சாங்க, ஒண்ணுமே புரியல. குருசாமியோட மரண வாக்கு மூலம் தான் நம்மளோட ட்ரம்ப் கார்டா இருக்குன்னு பார்த்தா அது கூட இல்லாம போயிருச்சு. ஜேசி சார் திரும்பி வந்த உடனே நான் அவர் முன்னாடி எந்த முகத்தோட போய் நிப்பேன்? சரி, ஒண்ணு பண்ணுங்க. எஸ் மேடம். ஃபாரன்சிக் லேபுக்கு போய் ரிப்போர்ட்லாம் கொஞ்சம் அர்ஜென்டா வேணும்னு சொல்லிட்டு வந்துருங்க. ஓகே மேடம். போங்க. என்னம்மா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கக்கா. வந்து சரி, உட்கார் உட்கார். என்னம்மா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேங்கா. சொல்லு. அந்த தாசில்தார் குருசாமிய நடு ரோட்ல வெட்டினவங்கள நான் பார்த்தேன். நீ எங்க? எப்படிமா? நானும் சித்ராக்காவும் ஷாப்பிங் போயிருந்த போது சடனா கார் ரிப்பேர் ஆகி நின்னுடுச்சுக்கா. சரி, ஒரே இடமா உட்காந்துட்டு இருக்கமேன்னு வெளியில வந்து நின்னங்கா. அந்த நேரம் பார்த்து யாரோ 2 பேர் அவரை விரட்டிட்டு போய் வெட்டினாங்கக்கா. அத நான் பார்த்தேன்க்கா.
இந்த விஷயத்த உன்கிட்ட நான் அப்பவே சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா சூழ்நிலை சொல்லாம இருந்துட்டேன். அவரு இறந்துட்டாருன்னு தெரிஞ்சதும் என் மனசு கேட்கலக்கா. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உனக்கு போட்டோ காமிச்சா அவங்கள ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? வா. இல்லக்கா, இவன் அக்கா திருப்புங்க. அக்கா இவன் தான்க்கா. அன்னைக்கு அவரை வெட்டினவங்கள இவனும் ஒருத்தன்க்கா. அப்படியா? ரம்யா, ரம்யா நில்லு ரம்யா, ரம்யா ப்ளீஸ் ரம்யா நில்லு ரம்யா. ஏன் ரம்யா கண்டு காணாம போயிட்டு இருக்க? ப்ளீஸ் ரம்யா, நான் சொல்றது கேளு ரம்யா. ரம்யா தேவையில்லை, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணும்னு அவசியம் இல்ல. ரம்யா ப்ளீஸ் ரம்யா, ஒரு நிமிஷம் கேளு ரம்யா. ரம்யா, ரம்யா என்ன? இல்ல நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னு கோவப்படாத. எதுக்கு அந்த பத்திரிகைக்காரன் தேவையில்லாம போட்டோ எடுக்கிறதும் விசாரிக்கிறதும்? அதனால எந்த பிரயோஜனம் இல்லை ரம்யா. ஏன்னா எங்க அப்பா பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அவர் எப்படி இந்த இடத்துல ஃபேக்டரி கட்டாம விடவே மாட்டார். அவரை எதிர்த்து யாரும் ஒண்ணும் பண்ண முடியாங்கிறதும் உனக்கு நல்லா தெரியும். நான் கூட பட்டும் படாமல் சொல்லி பார்த்துட்டேன் ரம்யா. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? 4 பேர் செத்ததை பத்தி கவலைப்படாதா, 4 குடும்பங்களுக்கு வேலை கொடுத்தா அந்த குடும்பங்கள்லாம் சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாரு. எனக்கும் அவர் சொன்னது என்ன நியாயம்னு பட்டுச்சு. இரு நான் முடிச்சிருந்தேன். தயவு செய்து வந்து நீ ஒதுங்கிரு, அதுதான் உனக்கும் நல்லது. நீ ஒதுங்கிட்டேன்னா உனக்கு என் ஃபேக்டரியில ஒரு நல்ல வேலை போட்டு கொடுத்து கை நிறைய சம்பளம். செத்தவ யாராவது ஒருத்தர் உன் குடும்பத்தை சேர்ந்தவனா இருந்தா நீ இப்படி பேசிருப்பியா? இல்ல ரம்யா, போய் உங்க அப்பா கிட்ட சொல்லு இந்த இடத்துல ஃபேக்டரி கட்ட முடியாதுன்னு. ஆமா, அந்த பிரசன்ன சார் கிட்ட என்ன சொன்ன? என்ன பாக்குற? என்ன சொன்ன? நானும் நீயும் லவ் பண்றோம்னு சொல்லிருக்கேன்ல. இல்ல நம்பிக்கையில தான். நம்பிக்கை மண்ணம் கட்டி இந்த மாதிரி வேற யார்கிட்டயாவது சொன்ன மரியாதை கேட்டுரும். லவ் பண்ற மூஞ்சியை பாரு, வெத்தல பாக்க போட்டு துப்புன மாதிரி ஒரு தலை, அதுக்கு ஒரு லவ். எங்கடி போற? எப்படி இந்த ஊர்ல என் கண்ணு முன்னாடி தானே இருக்க போற? பாத்துக்கிறேன் உன. சுந்தரி வீட்டுல என்ன நடந்தது தெரியுமா உனக்கு? என்ன நடந்துச்சு? அம்மா ஏன் கேக்குறீங்க நீங்க? இங்க டேவிட் என்ன வீடு எங்க இருக்கு?
நான் தான் அவர் பொண்டாட்டி. என்ன விஷயம்? இல்ல அண்ணா வர சொல்லியிருந்தாரு, அதான் வந்தேன். சரி, நீங்க இங்கே இருங்க, நான் அவரை வர சொல்றேன். சரிங்க. சீக்கிரம் தண்ணியாரா. மேடம், டேவிட் வீட்டுல தான் இருக்கான், போன பிடிச்சிடலாம். லெட்ஸ் கோ. ஏங்க, நீங்க யாரையோ வர சொன்னீங்களாமே, அவர் வந்து நிக்கிறாரு. நான் எங்கடி வர சொன்னேன்? அப்படிலாம் யாரையும் வர சொல்லியே. பின்ன நான் என்ன பொய்யா சொல்றேன்? நீங்க கணத்தடியில போய் பாருங்க, அவர் உங்களை தான் பாக்கணும்னு வந்து நின்னுகிட்டு இருக்காரு. யாரு அது? யாருன்னு போய் பாருங்க. ஏய், நான் கிளம்புறேன். யாரு வந்து கேட்டாலும் சரி, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிரு. என்ன? சரி. மேடம், அவன் இதுக்கு மேல எங்கேயும் ஓடி இருக்க முடியாது. இது டெட் மேடம்.